தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநாட்டுக்கான பகுதியை தான் நம்ம இருக்கோம். லேட்டஸ்ட் Vivo V40 பூர்விகால ப்ரீ-புக் பண்ணுங்க. ஃப்ரீ எக்ஸ்டெண்டட் வாரண்டி அண்ட் இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் பெறுங்க. விவே நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ் உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநாட்டுக்கான பகுதியை தான் நம்ம இருக்கோம். கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட ஏக்கர்ல தான் இந்த மாநாடு பிரம்மாண்டமா நடக்க இருக்கு. என் நெஞ்சில் குடியிருக்கும் இந்த இடத்துல ஸ்டேஜ் வரதா கூறப்பட்டிருக்கு. இந்த இடத்துல பேனர் எல்லாமே செட் பண்ணிட்டு இருக்காங்க, கொடிக்கம்பங்கள் நட்டுக்கிட்டு இருக்காங்க. விஜயால வி சாலைன்றது இப்போ தமிழ்நாடு ஃபுல்லா தெரியுது. விஜய் அவர் வந்தால்தான் இந்த தமிழ்நாட்டுடைய தலைவிதியை மாற்ற முடியும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். மக்கள் நல்லா இருக்கணும், அதுதான் நாம எதிர்பார்ப்போம். நூற்றுக்கணக்கான மக்களும் இல்ல, ஆயிரக்கணக்கான மக்களும் இல்ல, 10,000க்கு மேற்பட்ட மக்கள் இங்க இருக்கிறாங்க. மாநாடு எப்படி இருக்குன்னு பாருங்க. இதே ஒரு குட்டி மாநாடு தான், இன்னும் மாநாட்டுக்கு பாருங்க கொஞ்சம் வெயிட்டா இருக்கும். மாநாடுக்கான ஏற்பாடுகள் எப்படி சார்? அதான் நீங்களே தான் பாக்குறீங்கல்ல, வேலை துரிதமா நடந்து கொண்டு இருக்குது. தளபதி அவர்களின் வெற்றி மாநாடாக நம்ம இருக்கக்கூடிய பகுதி விழுப்புரம் விக்கிரவாண்டி வி சாலை. விஜய் அவர்களுடைய மாநாடு நடக்கக்கூடிய பகுதி. தன்னுடைய வி சாலையை வெற்றி சாலை அப்படின்னு அழைச்சிருக்காரு. விக்கிரவாண்டியில அவருடைய முதல் மாநில மாநாடு நடக்க இருக்கு. ஸோ இந்த பகுதி தான் சென்னை டு விழுப்புரம் போகக்கூடிய பகுதியில ரைட் சைட்ல நீங்க பார்க்கலாம். திருச்சியில இருந்து வரக்கூடிய இடத்துல லெஃப்ட் சைட்ல நீங்க இந்த பகுதியை பார்க்கலாம். இங்க இருந்து கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும். அந்த கோவிலை ஒட்டி தான் விஜய் அவர்கள் நடத்தக்கூடிய முதல் மாநில மாநாடுக்கான மேடை அமைக்க போறாங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய பூமி பூஜை இன்னைக்கு வெற்றிகரமாக காலையில ஒரு 3:30 மணி அளவுல நடந்தது. ஸோ அவருடைய மாநில மாநாடு நடக்கக்கூடிய பகுதிக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த ஆஞ்சநேயர் கோயிலை ஒட்டி நம்ம இந்த சாலை மார்க்கமா இப்படியே உள்ள போனீங்கன்னா ஒரு 500 மீட்டர் தொலைவில் அங்க பாத்தீங்கன்னா டென்ட் எல்லாம் அமைச்சிருக்காங்க. பாத்தீங்களா, மாநிலத்துடைய முதல் மாநாடு அங்கதான் நடக்க இருக்கு. இன்னைக்கு அதிகாலையிலேயே பாத்தீங்கன்னா கட்சியுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள்னு ஏகப்பட்ட பேர் வந்திருந்தாங்க. ஏகப்பட்ட கார்கள். இந்த இடமே பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் விரிச்சோடி இருக்கு. ஆனா விதிகாலையில இடம் நடந்து போக கூட வழி இல்லாத அளவுக்கு அவ்வளவு கூட்டம். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் நடத்தக்கூடிய முதல் மாநாட்டுக்கான பகுதியை தான் நம்ம இருக்கோம். வி சாலை அப்படின்னு அழைக்கப்படுற வெற்றி சாலைன்னு விஜய் அவர்களே அறிவிச்சிருக்காரு. அந்த பகுதி இதுதான். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் அவருடைய அரசியல் பயணத்துல நடத்தக்கூடிய முதல் மாநாடு, அதுக்கான மேடை இங்க தான் அமைக்க போறாங்க. அதுக்கான ஏற்பாடுகளை தீவிரமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டேஜ் வரதா கூறப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் பின்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ் இது வந்து பேக் ஸ்டேஜ் வருது. பின்னாடி அங்க ஆடெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு இல்லையா, இதுக்கு பின்னாடி வந்து ஒரு ரயில்வே கேட் இருக்கு. ஸோ ட்ரெயின் பாஸ் ஆகக்கூடிய விஷயங்களை நம்மளால பார்க்க முடியும். இங்க இருந்து லைவ்ல பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது கொஞ்சம் சேஃபர் சைட்ல தான் நம்ம இருக்கோம். பின்னாடி வந்து ட்ரெயின் பாஸ் ஆகும். அதுக்கு முன்னாடியே தான் அந்த மேடைகளை வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ அந்த கம்பம், கொடிக்கம்பம் நட்டி இருப்பாங்க. அந்த கொடிக்கம்பம் நட்டுன அந்த இடத்தோட இந்த ஸ்டேஜ் உடைய ஏரியா முடியுது. கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட ஏக்கர்ல தான் இந்த மாநாடு பிரம்மாண்டமா நடக்க இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த நிலத்துக்கான உரிமையாளர்கள் கிட்டத்தட்ட 42 பேர் இருக்கிறதாவும் கூறப்படுது. அந்த நபர்கள் கிட்ட தலா 10,000 ரூபாய் வாடகையில இந்த இடத்த வந்து வாடகைக்கு எடுத்து 27ஆம் தேதி பிரம்மாண்டமான ஒரு மாநாடு நடக்க இருக்கு. இந்த இடத்துல பேனர் எல்லாமே செட் பண்ணிட்டு இருக்காங்க, கொடிக்கம்பங்கள் நட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இது ஒரு விவசாய நிலம் அப்படின்றதுனால பல இடங்கள்ல கிணறு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். கிட்டத்தட்ட நம்மளே கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 6 கிணறு இருக்கிறதா சொல்லப்படுது. எல்லாமே பெரிய பெரிய கிணறுகள். பெரிய பெரிய கிணறுகளா இருந்தாலும் இந்த இடத்துல மாநாடு நடக்கும்போது அந்த கிணறுல எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காம இருக்கிறதுக்காக அதை வந்து ஃபுல்லா கவர் பண்ணிடுவாங்க சேஃபர் சைடுக்கு அப்படின்றாங்க. விஜய் சார் இப்பதான் கடிதம் எழுதியிருக்காரு, தொண்டர்களை கண்டிப்பா வரணும்னு. வி சாலை என்ற வெற்றி சாலையில இது கண்டிப்பா மாநாடு பெரிய லெவலுக்கு பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. எப்படி ஏற்பாடுகள் போயிட்டு இருக்கு? இன்னைக்கு கொடிக்கம்ப பூஜை இன்னைக்கு காலையில தளபதி அவர்களின் அறிவுறுத்தலின்படி தான் இன்னைக்கு காலையில கால்கோள் விழா நடைபெற்றது. மிக சிறப்பாக நடைபெற்றது. அதற்கு அடுத்தபடியாக தலைவர் அவர்கள் தோழர்களுக்கு ஒரு அருமையான கடிதத்தை எழுதியிருக்கிறாரு. அந்த கடிதம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷ்னலாக, ரொம்ப அந்த குடும்பத்தோட, அவருடைய குடும்பம்னு சொல்லுவோம், அந்த குடும்பத்தோட நாங்கள் வந்து எல்லாருமே எங்களுடைய தோழர்கள், மாவட்ட தலைவர்கள், அணி தலைவர்கள், ஒன்றியம், நகரம், கிளை எல்லாருமே அதில் வந்து பகுதி எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த லெட்டரை தலைவர் எழுதினது வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. மாநாடுக்கான ஏற்பாடுகள் எப்படி சார் போயிட்டு? அதான் நீங்களே தான் பார்க்குறீங்கல்ல, வேலை துரிதமாக நடந்து கொண்டு இருக்குது.
அது கண்டிப்பாக தளபதி அவர்களின் வெற்றி மாநாடாக இருக்கும். பொறுப்பான மனிதன் தான் குடும்பம் மதிக்கும், பொறுப்பான குடிமகன் தான் நாடு மதிக்கும், அதுலேயும் முன்னுதாரணமாக இருக்கக்கூடியவங்களை தான் மக்கள் போற்றுவாங்கன்னு விஜய் அவர்கள் அவருடைய 3 பக்க அறிக்கையில் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. தன்னுடைய மாநாட்டில் பார்த்தீங்கன்னா மாநாடுடைய செயல்பாடுல இருந்து மாநாடு நடக்கக்கூடிய தருவாய் வரைக்கும் எல்லாரும் இராணுவ கட்டுப்பாடோட நடந்துக்கணும். நம்மளுடைய அணியை பொறுத்த வரைக்கும் குடும்பங்கள் எல்லாரும் ஒன்னா இணைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கூட்டு வெற்றியான ஒரு அணி அப்படின்னு விஜய் அவர்கள் அவருடைய அறிக்கையில மென்ஷன் பண்ணியிருந்தாரு. நம்ம இருக்கக்கூடிய இந்த பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்கும். பல கிணறுகள் இருக்கக்கூடிய ஸ்பாட்டு இந்த இடத்துல இருக்கு. மாநாடு நடக்கக்கூடிய இந்த தருவாயில இந்த கிணறுலாம் வந்து ஷீல் போட்டு கவர் பண்ணிடுவாங்க, தகரம் போட்டு இதை வந்து கவர் பண்றதா தகவல்கள் வெளியாச்சு. ஸோ லாரிகள்ல இருந்து நிறைய பொருட்கள் வந்து இறங்கிட்டு இருக்கு. பின்னாடி சத்தங்களை உங்களால பார்க்க முடியும். விஜய் வந்து இந்த விக்கிரவாண்டியில் மாநாடு நடத்துறது நாங்கள் பெருமிதமாக நினைக்கிறோம். அவர் வெற்றி பெற நாங்கள் கிராமத்தை பொது சார்பில் என்னுடைய சார்பிலும் மக்களுடைய சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். எத்தனையோ அரசியல் கட்சிக்காரர் அரசியல் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதை கொண்டு விஜய் அவர் வந்தால்தான் இந்த தமிழ்நாட்டுடைய தளபதியை மாற்ற முடியும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். நாங்களும் இப்போ வந்து மக்கள் எல்லாருமே என்னன்னா, இப்போ வந்து அண்ணா திமுக நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவு அப்படி தான் போய்கின்னு இருக்கோம். மக்கள் எல்லாம் எதிர்பார்க்குறதுன்னா இப்போ புதுசாக வந்துக்கிறாரு, கொஞ்சம் இப்போ இளம் தளபதின்ற மாதிரி சொல்ல போனாக்கா எல்லா மக்கள் மத்தியிலையும் அவர் சினி ஃபீல்டில் இருந்ததுனால எல்லா மக்களுக்கும் இப்போ தெரிஞ்சிருச்சு. இப்போ விஜயால் வீசாலைன்றது இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக தெரியுது. அதுமாரி இப்போ விஜய் வந்து எல்லாருக்கும் ஃபேமஸாக தெரிஞ்சிட்டாருல்ல, அதனால இவர் வராரா, சரி நல்லா பண்ண மாட்டாரா இன்னும் மக்களும் சரி நாமளும் எதிர்பார்க்கறது மக்கள் நல்லா இருக்கணும், அதுதான் நாமளும் எதிர்பார்ப்போம். ஸோ இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா மாநாடுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பகுதி. ஸோ ஃபுல்லாக இருக்கக்கூடிய புல்லுகளை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கட் பண்ணி எடுத்திருக்காங்க. எந்திரங்கள் மூலயமா இடத்த வந்து சீரமைச்சிருக்காங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஏக்கர் கணக்காக இருக்குது. கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட ஏக்கர்ன்றாங்க. உள்ளூர் மக்கள் கிட்ட கேட்டால் 150 ஏக்கருக்கு மேலே இந்த இடத்துலேருந்து வாங்கியிருக்காங்க. இந்த இடத்துல வாடகைக்கு தான் மாநாடு நடக்க போகுது. இந்த இடத்துல விஜய் அவர்களுடைய முதல் மாநாடாக இருந்தாலும் இதுக்கு முன்னாடி நிறைய கட்சிகள் இந்த இடத்துல மாநாடு நடத்தப்பட்டதாகவும் கூறப்படுது. இதிலே டிஎம்கே பண்ணிக்கிறாங்க, ஏடிஎம்கே எல்லாம் இந்த இடத்துல பண்ணி தான் முன்னேற்றுக்கு வந்துடும். ஆனால் நம்ம விஜய் அதே இடத்த பண்ணதுனால பப்ளிக் ஸ்டா வந்து மாநாடு நடக்குது, விஜய் மாநாடு அப்படின்றது பைபாஸ் நேராக போகிறதுனால எல்லாருக்கும் விளம்பரம். என்னுடைய தொண்டர்கள் எல்லாரும் வந்து கலந்துக்கங்கன்னு விஜய் அவர்கள் ஒரு கடிதத்தையும் இப்போ வந்து வெளியிட்டிருந்தாரு. 3 பக்க அறிக்கையில் அவருடைய கட்சி கொள்கையை பற்றியும் மக்கள் வந்து எப்படி இருந்துக்கணும், அவருடைய தொண்டர்கள் எப்படி இருக்கணும், நம்மளுடைய கட்சி எதை நோக்கி இருக்க போகுதுன்ற விஷயத்தெல்லாம் அவர் அழகாக மென்ஷன் பண்ணியிருந்தாரு. இன்னைக்கு கொடிகம்ப விழா நடந்தது, காலையில் அடிக்கல் நாட்டினாங்க. அதுக்கே பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் 10,000 பேர் வந்திருந்தாங்க. பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள் எல்லாருமே அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதனால எல்லாரும் வந்திருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய தருவாயில மாநாட்டுக்கு அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாரும் வாங்கன்னு கடிதமும் அவர் விட்டுருக்காரு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா மாநாடு ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் நடக்க போகுதுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுடைய தொண்டர்கள். 100கணக்கான மக்களும் இல்ல, 1000கணக்கான மக்களும் இல்ல, 10,000க்கு மேற்பட்ட மக்கள் இங்க இருக்கிறாங்க. காருங்களே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2000 கார் வந்திருக்கும். பந்தல் அமைக்க ஆரம்பிப்பதற்காக இல்லாமல்ல பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினாலும் அனைத்து தெய்வங்களினுடைய அனுகிரகத்தாலும் இன்றைய தினம் இனிதே ஆரம்பிக்கப்பட்டது. தமிழகமே அப்படியே தெரிக்க விட்டுருக்காரு எங்க தளபதி. கிட்டத்தட்ட மாநாட்டுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து குறைந்தபட்சம் 5,000 பேர் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இது இப்போதைக்கு நீங்க மாநாடா பாக்குறத விட மக்களுக்கான மாற்றமா பார்க்கலாம். 2026ல தளபதி ஆட்சி அமைப்பார். 2026 தமிழக வெற்றி கழக கொடிதான் பறக்கும். தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம். பாத்தீங்களா கூட்டத்தை, இவ்வளவு கூட்டம் இருக்கு. மாநாடு எப்படி இருக்கும்னு பாருங்க. இது ஒரு குட்டி மாநாடு தான், இன்னும் மாநாட்டுக்கு பாருங்க கொஞ்சம் வெயிட்டா இருக்கும். சாதாரண பந்தக்கால் விழாவுக்கு இவ்வளவு கூட்டம். நம்ம விக்கிரவாண்டி டோல்கேட்ல இருந்து நம்ம இந்த மாநாட்டு நடக்கக்கூடிய திடல் வரைக்குமே ஏகப்பட்ட போக்குவரத்து நெரிசல். சுவாமி பிரசாதம் வந்திருக்கு, மதுரை மீனாட்சியிலிருந்து பிரசாதம் வந்திருக்கு, பல நதிக்கரைகளிலிருந்து தீர்த்தங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கு, திருச்செந்தூர்ல இருந்து வந்திருக்கு, பெரிய பெரிய ஆலயங்களிலிருந்தும் பிரசாதங்கள் வந்து எல்லாத்தையும் வச்சு இந்த பூஜை பண்ணி விசேஷமா இந்த பந்தக்கால பல கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு தொழிலை விட்டுட்டு மக்களுக்காக சேவை பண்ண வராருன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா அவருக்கு வந்து பணம் சம்பாதிக்கணும்னு எந்த இன்டென்ஷனும் இல்ல. தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பா அவரால் மட்டும்தான் ஒரு நல்ல எதிர்காலம், ஒரு பொன்னான ஆட்சினா அது எங்க தளபதியோட ஆட்சி. இது ஒரு ட்ரைலர் தான். மாநாடுக்கு உங்களுக்கு தெரியும் எப்படி நடக்கும், எந்த அளவுக்கு இருக்கும். லேட்டஸ்ட் Vivo V40 பூர்விகால ப்ரீ-புக் பண்ணுங்க. ஃப்ரீ எக்ஸ்டெண்டட் வாரண்டி அண்ட் இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் பெறுங்க. விவே நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ் உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட்.